தூங்குறானா 7 மணிக்கு அப்படியே அவனுக்கு மூஞ்சப்பாரு மூஞ்சியும் முகர கட்டையும் பயமா அது கடிச்சிடாது. நிறைய நம்ம உள்ள காமெடிக்குள்ள உள்ள காமெடி போட்டுருவோம். ஹாய் காய்ஸ், நாங்கள் இப்போ பால் வாங்க போகிறோம். நாங்கள் இப்போ தான் எந்திரிச்சிட்டு இப்போ என்ன டைம் 9 மணி ஆச்சு. இதே எங்கள் மேடம் குடும்ப பெண் குத்து விளக்கு எந்திரிக்க நேரம் நாங்கள் போய் ஒரு பால் வாங்கிட்டு வந்துடுறோம். பால் வாங்கி புதுசாக டீ வைக்க போகிறோம். புதுசாக டீ வைக்க போகிறதுல புதுசாக மேடம் எந்திரிச்சிருக்கிறாங்க. இந்நேரத்துக்கு எந்திரிச்சிருக்கிறாங்க. என்னைக்கு 11 மணிக்கு எந்திரிப்பாங்க. உழைப்பாளி காய்ஸ், நான் உழைப்பாளி நீங்களே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எங்களுக்கு தான் தெரியும். நாங்கள் போய் பால் வாங்கிட்டு வந்து ஒரு டீ போட போகிறோம். வாங்க வீடியோவோட போயிட்டே இருக்கலாம். இப்போ எங்க கூட கடந்துக்கிட்டே இருங்க எங்களோட எங்கள் பாதையை. ஆமாம், முதல் முறையாக டே இன் லைஃப் எடுக்கிறோம். ஆமாம் காய்ஸ், கழுவாத மூஞ்சி வச்சுக்கிட்டு கழுவாத மூஞ்சி இப்போ தான் எந்திரிச்சோம். போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து மேக்கப் பண்ணிட்டு டிரான்ஸ்லேஷன் காமிக்கிறோம். அடி பல்லகளெல்லாம் உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி, தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி மூஞ்சி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் வராது. டிரான்ஸ்லேஷன் பாய் கைஸ். எங்க கேமரா இருந்து ஹாய் எங்க கிளம்பிட்டோம். பால் வாங்க எங்கன்னா பால் வாங்க போயிட்டு வரோம். பாய் மக்களே, நாங்க கடையை நோக்கி நடந்துகிட்டு இருக்கோம். இதே எங்க வருஷா, எங்க பியூட்டி. இது மாதிரி ஒரு வீடியோ நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. காசை மறந்து விட்டு வந்துட்டோம். வீடியோ எடுக்கிற நினைப்பிலே வந்துட்டோம். அந்த காசு எடுத்துட்டு மறந்துட்டோம். போயிட்டு வாங்க, நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். டீ வைக்க போறோம். வாங்க டீ எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு செஃப் பேசிக்காவே. பிறகு எப்படி அடுப்பு சில பேருக்கு பற்ற வைக்க தெரியாதுங்கிறதுனால நான் அடுப்பு பற்ற வைக்கிறதையும் காட்டியிருக்கேன். தேவையான அளவு வாட்டரை ஊற்ற வேண்டும். டிகாஷன் போட வேண்டும். ஊத்துறாங்க. நான் தான் செஃப்பு, ஆனால் இவர் ஊற்றிட்டு இருக்காரு. கீழே சிந்தாம டீ வைப்பது எப்படின்னு நான் தான் சொல்லி தரப்போறேன். எல்லாருக்கும் பால் பொங்கி கீழே போகும். ஆனால் நான் டீ வச்சா ஒரு சொட்டு கூட பால் கீழே போகாது. வந்து பாருங்க காய்ஸ், வாங்க. இப்படி போகுமா, அப்படியே இப்படி தூக்கிடுவேன். அப்புறம் திரும்பி இப்படி வைப்பேன். அப்புறம் அப்படியே தூக்கிடுவேன். இப்படியே சிறிது நேரம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எல்லா இதுலயும் ஹாரி கொடுக்கலாம்.
தண்ணி போடுமா பாலிச்சே பீலிச்சே சோசிலே கீட்டகடி கடி அம்மா இது நக்கி பாகட்டா நக்கி பாதியா அம்மா நக்கி பாகட்டா வா சரி நக்கி பா சூப்பரா இருக்கு வைதே ரெண்டு எடுத்துட்டு போய் அங்க வெளிய வைங்க गाइस நம்ம டீ வச்சு முடிச்சிட்டோம் அம்மா சூப்பரா இருக்கு வந்து குடிச்சு பாருப்பா எல்லாமே ஹார்லிக்ஸா பாரு ஹார்லிக்ஸ் போட்டிருக்கோம்ல அதனால இந்த கலர்ல இருக்கு ஹார்லிக்ஸ் இந்த கலர்ல இருக்குல்ல அம்மா இல்லம்மா அதுல பிஸ்கட் இருக்கு பிஸ்கட் தொட்டு சாப்பிடலாம் அம்மா அதுக்குள்ள பிஸ்கட் இருக்குமா கொடு பிரிச்சு தரேன் நானே பிச்சுடுவேன் இங்க போய் பிச்சுட்டோம்ல அப்படியா சுப்பிரமணிய நான் பிடிச்சி பிடிக்காத பாப்பேன் நம்ம பேர் பிச்சுட்டான் ஹலோ இங்க வர ஏய் கோபப்படுற நீ இதுல எது இருக்கு இதா இல்ல இது வேணுமா இது எல்லாத்தையும் ஹார்லிக்ஸா இதெல்லாம் வச்சுக்கிறேன் எல்லாமே ஹார்லிக்ஸ் சூடா பார்த்து சாப்பிடணும் ரெண்டு பிஸ்கட் டீ வந்து சூப்பரா வச்சிருக்கேன் பாத்திரம் விளக்கிட்டு இருக்கேன் அந்த சைடு வருஷம் வந்து சமையலுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கு சீக்கிரமாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு நாங்கள் வந்து கடைக்கு போகிறோம் இன்றைக்கி என்ன சமையல்னு வருஷா சொல்லும் மெனு வந்து வருஷம் விட்டு கேட்டுக்கோங்க கேமராமேன் கேமராவை தூக்கிட்டு போங்க என்னென்ன மெனு இது முட்டைக்கோஸ் பொரியல் அண்ட் ஒயிட் ரைஸ் செய்ய போகிறோம் ரசம் வச்ச வைப்போம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுவோம் நாங்களும் அந்த அளவுக்கு தேவையான தேவைக்கேற்ப எண்ணெய் இது என்ன இல்லை ரூபினி ரூபினி ஆயில் இல்லை எண்ணெய் ஒழித்து வைத்தோம் தேங்காய் அதுக்கு மலருமா தேங்காய் இது பண்ணுறேன் இது பண்ணேன் இதில் போட்டு முதலில் ஆயிலை ஊற்றவும் நான் ஆயில வெளியே எடுத்து இருக்கலாம் ஐயோ எண்ணெய் நோய் வரப்போது எங்களுக்கு எண்ணெய் நோய் அப்புறம் தரும்போது காய்ஸ் மன்னிப்பு யானைக்கும் அடி சறுக்கும் கொஞ்சம் யானை அது அடி சறுக்கி விட்டது சீரகம் கொஞ்சம்னு போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச விழுது அதை சேர்த்தி கொள்ளவும் மஞ்சள் தூள் லைட்டாக போட்டுக்கலாம் புளியை நன்றாக கரைச்சிக்குவோம் அருமையான ரசம் இப்படிதான் செய்யணும்
நல்லா தண்ணியாக ரசத்தை வச்சுட்டு கடைசியாக கொத்தமல்லியை தூவி இறக்கிட்டா அருமையாக இருக்கும். உப்பு மட்டும்தான் போடல, மற்றபடி எல்லாமே இருக்கு. சிறிதளவு உப்பு போட்டுக்கலாம். ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. ஹாய் காய்ஸ், நான் தான் உங்க ரம்யா. இது என் தங்கச்சி வருஷா. உங்களுக்காக ஒரு பாடல் பாட போறாங்க. நம்ம வந்து கடை கிளம்பிட்டோம், வீட்டில் எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டோம். அவ்வளோதான், நாங்கள் கிளம்பிட்டோம். கடைக்கு போயிட்டு நான் கடைக்கு போயிடுவேன், அவங்க அப்படியே போயிடுவாங்க. நம்ம கடைக்கு வந்துட்டோம். நான் எடுத்து கேட்டேன். அவ்வளோதான், நம்ம கடையில் இருக்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு லைவுக்கு போகலாம். அவ்வளோதாங்க, நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். டைம் வந்து 11 மணி ஆகுது. கடையிலேருந்து கிளம்பிட்டேன். இன்னையோட நம்மளோட டே இன் லைஃப்பை முடிச்சுக்கலாம். இப்படி தான் போவேன் என்னோட ரொட்டீன் ஒர்க்கு. நம்ம கேட்டை லாக் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே போயிடலாம். பாய். என்னோட வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.